ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சதீஷ். இன்றைக்கி பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் டேபிள் சார்ட்ஸ். சரிங்களா? ஸோ டிஐ ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே டிஐ இஸ் அ மெயின் டாபிக். ஸோ நீங்கள் எது படிக்கிறீங்களோ படிக்கலையோ டிஐங்கிற டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் உங்களோட பேங்க் எக்ஸாம்ஸில் கெட்டிங் 10 மார்க் ஸோ ஈஸி, ரைட்? ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் மோர் தென் 10 டேபிள் சார்ட்ஸ், பை சார்ட்ஸ், பார் சார்ட்ஸ், ஸோ தனித்தனியாக மிக்ஸ்டு கிராஃப்ஸ், ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ இந்த வீடியோஸ்க்கு அப்புறமா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணும் டிஐயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ட்ரை டு யூஸ் எனி ஷார்ட்கட்ஸ். நம்மளுக்கு தெரியாத ஷார்ட்கட்ஸை தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா டிஐயை ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ஷார்ட்கட் யோசிச்சு ஸோ அதை நீங்கள் 2 நிமிஷம் போட்டு தட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ உங்கள் பிரெயின் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அது மட்டும் போதும். ஜஸ்ட் பை யூஸிங் அ பிரெயின் அதை போட்டால் மட்டும் போதும். வேறு எதுக்கும் ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சுக்காதீங்க. ஸோ சின்ன சின்ன இடத்துல வேணால் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், பட் என்டையர் சம்ஸ்க்குமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் டோட்டல் வேஸ்ட், ரைட்? வி கேன் கோ ஃபார் அ டேபிள் சார்ட், ரைட்? பேசிக் கொஷின்ஸ் வாங்க பார்க்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் திங், டிஐ எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ டிஐயில் டேபிளோட முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டேபிளுக்கு மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்கிற பேராகிராஃப். சில எக்ஸாம்ஸில் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, சில இதில் வந்து பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வெதர் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். சேல்ஸ் இன் க்ரோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா கம்பெனி ABCDEF ஒரு கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இயர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறமா சேல்ஸ் வந்து எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோர்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 91 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது 91 க்ரோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 69 இட்ஸ் 69 க்ரோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் அவங்க டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, we can go for a first question. இது உங்களுக்கு டேபிளில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கம்பெனி கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ரைட்? we can go for a table. which company has a maximum number of unit over the years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சோல்ட் ஆனது, எந்த கம்பெனியோடது மேக்ஸிமம் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்? எடுத்த உடனே நம்ம எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியான கொஷின்ஸை பார்த்த உடனே ஒரு ஸ்பீட்லேயோ இல்லை வந்து ஒரு என்னன்னு தெரியல, டக்குன்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரை பார்த்து தே ரெடி டு ஆட் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சும்மா 1 and 10 1 and 8 அப்படியே வரிசையாக எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி டோன்ட் வேஸ்ட் த டைம். அந்த மாதிரி இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்கும்? 5 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 5 வேல்யூஸோடு தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய சார்ட்டாக இருந்தாலும் 5. ஸோ இயர் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சிங்கிற ஆப்ஷன் பியில் இருக்குது, டிங்கிற ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கா? டிங்கிற ஆப்ஷன் 5 ஆப்ஷனுமே கிடையாது, நன் ஆஃப் தீஸும் இல்லை. அப்படிங்கும்போது தேவையில்லாமல் டியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? டியை நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். இருக்குது, எஃப் இருக்குது, ரைட்? இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டெக்னிக், ஒரு சின்ன ஒரு டெக்னிக், ஒரு 0.5 டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? செகண்ட் திங், ABCEF இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தான் ஆகணுமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகிடுமே, டைம் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு நிறையா தோணும். சிம்பிள் மெத்தட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ என்ன இருக்குன்னு தனியாக எடுத்து எழுதிடுங்க. ABCEF ஜஸ்ட் ஷார்ட்டாக நீங்கள் உங்களோட விருப்பம் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. கால்குலேட் ஒன்லி ஹண்ட்ரட்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். டோன்ட் கோ ஃபார் அண்ட் எல்லாத்தையும் உட்காந்து ஆட் பண்ணுங்க. லாஸ்ட் நம்பர் கையை வச்சு ஆட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆட் பண்ணணும் நீங்கள். ஸோ டோன்ட் வேஸ்ட் தட் மச் ஆஃப் டைம், ஓகேவா? ஜஸ்ட் ஹண்ட்ரட்ஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஹண்ட்ரட்ஸ் ஆட் பண்ணுங்களேன். ஏ கூடாது 100 110ங்கிறது 100, 180ங்கிறது 100, 140ங்கிறது ஹண்ட்ரட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 100 200 300 400 500 600 ஏவோடது 600. சரிங்களா? கோ ஃபார் பி. 100 வந்து எங்கேயுமே 100ங்கிறது இல்லை, கரெக்டாக? தெர் இஸ் நோ 100. ஸோ 100ங்கிறது இங்கே கிடையாது. கோ ஃபார் சி. 100 200 300 400, ஓகே 400 தான் இருக்குது. ஈக்கு வாங்க. 100 200 300 400, ரைட்? 400. கோ ஃபார் எஃப்க்கு வந்தீங்கன்னா 100 200, ரைட்? 200 இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ எனக்கு இப்போயே உங்களுக்கு ஒரு கெஸ் வந்திருக்கும். இங்கேயே 400 வந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ பாருங்கள், 50s 100 90s அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பிக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் கிடையாது. 100 ரேஞ்சில் எதுவும் கிடையாது. 90 ரேஞ்சில் இருந்தாலும் 35 ரேஞ்சிலே ஒரு நம்பர் இருக்குது. அப்படிங்கும்போது தெர் இஸ் நோ பாசிபிள். 600 தொட முடியாது, 400 தொட முடியாது, கரெக்டாக? ஸோ வி கேன் ஜஸ்ட் ஒமிட் த வேல்யூ, ஓகேங்களா? தென் கோ ஃபார் அடுத்தது பாருங்கள் 600. இது ரெண்டுத்துக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். பட் எஃப் எடுத்துக்கோங்க. கோ ஃபார் எஃப். ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள் 64 54 70 54.
Go for C and E. C and E பார்த்தீங்கன்னா நிறைய 100 வேல்யூஸ் இருக்குது, 50 வேல்யூஸ் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ பாசிபிள் சான்ஸ் ஆஃப் எஃப் வரத்துக்கும் சான்ஸ் கிடையாது. 200ங்கிறது 600 தொடவே முடியாது, எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் நோ பாசிபிள் சான்ஸ் ஆஃப் எஃப். நம்மளுக்கு இருக்கிற வேல்யூ என்னென்ன இருக்குது? சியும் இ, ஏ, இது 3 தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஏ வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். கோ ஃபார் டென்ஸுக்கெலாம் போங்க. 10, 20 என்ன பண்ணேன்னு புரியுதுங்களா? 100 எல்லாம் பார்த்துட்டேன். அப்போ ரிமைனிங் இருக்க 10 மட்டும் பார்க்குறேன். 10, 20, 40, 40 + 20 60, 60 + 20 80. ஸோ 80 + 50 + 90. புரிஞ்சுதுங்களா? ரைட். 80 + 50 + 90. ரைட். ஆட் பண்ணிவிடுங்க. 0, 9 + 5 14. கரெக்டுங்களா? 14 + 8, 14 + 8 22. ரிமைண்டர் இஸ் 2, 820. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 820 crore அப்படிங்கிறது யாரோடது கிடச்சிருக்கு? ஏவோடது கிடச்சிருக்கு. கோ ஃபார் சிக்கு போகலாம். சரிங்களா? சியோடது பாருங்களேன். டென்ஸ் இது எதுவும் கிடையாது. 50, 70. ஸோ 50 இங்கே ஒரு 50 ஆட் பண்ணுங்கள். 100, 190, 190 + 20. ஸோ 190 + 20. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0, 9, 10, 11, 1, 4, 5, 6. 610. நீங்கள் வெறும் டென்ஸ் ஆட் பண்ணி சியோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? வெறும் 610 தான் வந்திருக்கு. இங்கே வந்து டென்ஸ் ஆட் பண்ண 820. தெர் இஸ் நோ பாசிபிள் வே ஆஃப் கெட்டிங் சி வரத்துக்கும் சான்ஸ் கிடையாது. ஸோ சிங்கிற ஆப்ஷனும் எடுத்துடுங்க. ரிமைனிங் இருக்கிற ஒன்றே ஒரு ஆப்ஷன்ஸ், ஒன்று எய்தர் ஈயாக இருக்கலாம் இல்லை ஏவாக இருக்கலாம். கோ ஃபார் ஈக்கு போங்களேன். 70s, 60s, 50s, 90s, 40s, 90s இருக்கிறதுக்கு நிறையாவே பாசிபிள் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய வேல்யூஸ் இருக்குது. ரைட். ஓகே, we can have it. 70 + 60, 70 + 60 வந்து 130. சரிங்களா? 130 + 50, 130யும் 50 ஆட் பண்ணிங்கன்னா 180. ரைட். 180. சில பேர் டக்குன்னு போட முடியாது, ஆட் பண்ண முடியாதவங்க எடுத்து எழுதிருங்க, நோ ப்ராப்ளம். சரி. 90 + 40. ரைட். 90 + 40 130. 130 + 90 ஆட் பண்ணி பாருங்கள். 0. ஸோ 9, 10, 11, 12, 12 + 2 20, 2, 4, 5, 6, 7, 8. ஸோ 800 crores அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போயும் நம்ம ஈயோட ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது. ஒய்? பிகாஸ் இயர் ஏவோடது 820 crores, ஈயோடது 800 crores. ஒருவேளை அந்த டென்ஸில் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட். ஸோ அதனால் இங்கே டென்ஸை கால்குலேட் பண்ண கோ ஃபார் ஏ. டென்ஸில் இங்கே எதுவும் கிடையாது, 0. இங்கே பாருங்கள் 8, 8 + 3, 8 + 3 which gives you 11, 11 + 6 17, 17 + 2 19, 19 + 5 which gives you 24. ரைட். 24 ஆட் பண்ணுங்க. 844 crores. சொல்றது புரியுதுங்களா? there is 844 crores. பட் இதோட ஏவோட நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 844னு கிடைச்சிருக்கு. கோ ஃபார் ஈயோட 10 ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 2, 9 + 2 11, 11 + 4 15, 15 + 8 23, 23 இங்கே 0 இருக்குது. ஸோ 23 + 2 25. 8ஓட 25 ஆட் பண்ணிங்கன்னா 825 crores. ஸோ ஈயோடது 825 crore, ஏவோடது 844 crore. எது மேக்ஸிமமாக இருக்குது? ஏங்கிறது தான் மேக்ஸிமமாக இருக்குது. ரைட். ஸோ வி கேன் டேக் அன் ஆன்சர் ஆஸ் ஏ. இது போடுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எதுக்கு ஃபாலோ பண்ணும், வி கேன் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டே போயிடலாமே எல்லா வேல்யூஸும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணலாம். பட் டோன்ட் டூ தட். இதை வந்து நீங்கள் மோர் தென் ஒரு 10 sums இல்லை ஒரு 5 sumsக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். கேல்குலேட் மினிமம் வேல்யூ இதே சம்க்கு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ஒரு 4 or 5 sums போட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக இந்த மெத்தட் நீங்கள் போட்டு போயிடலாம். ரைட். ஒரு 2 minutesல வந்து ஒரு 1 minute ஈஸியாக ஒரு 1 mark வாங்கிடலாம். சரிங்களா? ரைட். வி கேன் கோ ஃபார் அ நெக்ஸ்ட் சம். இப்போ டிஐயில் பார்க்க போகிறது சம் நம்பர் 2. சரிங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட் சம் போட்டோம், நம்ம எப்படி மெத்தட் சால்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ரைட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் மோஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஏயை பொறுத்த வரைக்கும் ஹாவ் அ செப்பரேட் பேப்பர். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு அடிஷ்னல் ஷீட் கொடுக்குறாங்க. அந்த ஷீட்ஸில் டிஐ அப்படின்னா ஒரு இடத்த ஒதுக்கிடுங்க. அந்த இடத்துல ஒதுக்கினதுக்கும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுங்கள். இப்போது இந்த சம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தடவை அந்த வேல்யூ கேல்குலேட் பண்ணால் அது போயிடாது. நெக்ஸ்ட்டு சம்ஸ் கூட அந்த வேல்யூ யூஸ் ஆகலாம். ரைட். ஸோ அதனால் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு வேல்யூ இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் எக்ஸாம்ஸில் உங்கள் அடிஷ்னல் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். வி கேன் கோ ஃபார் சம் நம்பர் 2. சம் நம்பர் 2ல என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வாட் இஸ் த ஆவரேஜ் யூனிட் சோல்ட் இன் crores இன் இயர் 2010? 2010ல் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். இன் இயர் 2010 ஆப்ஷன்ஸ் வந்து 130, 132, 127, 121, 128. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2010 இருக்குது பார்த்தீங்களா? 2010ல் வந்து கேட்குறாங்க
ஆவரேஜ் என்ன, ஆவரேஜ் கண்டுபிடிக்க தெரியும். சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், சம் ஆஃப் த அப்சர்வேஷன் டிவைடட் பை ஓவரால் அப்சர்வேஷன், நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. பட் உங்களுக்கு பேசிக்காக தெரியும்ல, எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அவ்வளோதான். ரைட்? இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். ஒன்று, யூஸ்வலாக உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி இப்படி கவுண்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களா பார்க்கல, டோன்ட் டூ தட். நீங்கள் பாட்டுக்கு ஆட் பண்ணி போட்டுருங்க. சில பேருக்கு வந்து கண்ணு வந்து கரெக்டாக தெரியாது, ஸோ நம்பர்ஸ் மாற்றி பார்த்துருவாங்க. அந்த மாதிரி இடத்துல கை யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடாக போகணுன்னு வந்து அடிஷனுக்கு எந்த மெத்தடும் கிடையாது. ஆர் அதர்வைஸ் கோ ஃபார் அன் வேல்யூஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணல, அது மாதிரி வேணால் பண்ணுங்கள். எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது பாருங்கள். 100, 200, 300, 400, ரைட்? 400 உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ரைட்? அடுத்தது பாருங்கள், டென்ஸுக்கு பாருங்கள். 50 + 60 111, 111 + 90 120, சாரி 200. என்ன சொல்கிறேன்னு புரியுது இல்லையா? டென்ஸை மட்டும் போகிறேன். போன சம் பார்த்துட்டே எனக்கு சம் புரிஞ்சிருக்கும். ரைட்? 50 + 60 110, 110 + 90 200, 200 + 30 230, 230 + 40 270, 270 + 70, ரைட்? 270 + 70 இது போட்டிங்கனாலும் 7 14, ரிமைண்டர் 1 4 5 6 7 740 வந்துருச்சு. ஸோ 740 இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ ஹண்ட்ரட்ஸும் டென்ஸையும் நீங்கள் கவுண்ட் பண்ணனால கோ ஃபார் வந்து ஒன்ஸ். ஸோ 9 இருக்குது. 9 + 2 11, 11 + 6 வந்து 17. ஸோ 17 + 5 வந்து 17 + 5 is 22, 22 + 6 28. சரிங்களா? 28 ஆட் பண்ணிங்கன்னா 768 crores. இப்போதைக்கு நம்மளுக்கு 2010 கிடச்சிருக்கிறது எவ்வளோ? 768 crores. பட் நம்மளுக்கு கேட்குறது என்னது? ஆவரேஜ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 768 டிவைடட் பை எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 டிவைடட் பை 6 போடணும். கரெக்டாக? ஸோ 768 டிவைடட் பை 6. ஸோ 6 போட்டு கேன்சல் பண்ணி பாருங்கள். up 1 6 are 6, remainder is 1, 6 2s are 12, remainder is 4, 8 6 are 48. So the answer will be 128. ஸோ ஆன்சர் இஸ் 128, ஆப்ஷன்ஸ் இ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்? இதில் வேறு ஏதாவது நம்மளால் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமா ஆவரேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னோடய சிம்பிளிஃபிகேஷன் வீடியோஸில் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டிஜிட்டை வச்சு சில ஆன்சர்ஸை நம்மளால் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். கோ ஃபார் திஸ் ஆன்சர். இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 768 ஆன்சர் இஸ் 128. அதோட விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆவரேஜ்னா இருக்கிற 2010 1 2 3 4 5 6 கண்டிப்பாக ஆன்சர் என்ன பண்ணும்? 6ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணி ஆகணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? கோ ஃபார் த லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்களேன். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 9. 9 + 2 11, 11 + 6 11 + 6 is 17, 17 + 5 17 + 5 எவ்வளோ வரும்? 22, 22 + 6 28. ஸோ 28ல் அந்த லாஸ்ட் நம்பர் இஸ் 8. சொல்லுறது புரியுதுங்களா? 28 இருக்குது, அதுலேயே லாஸ்ட் நம்பர் இஸ் 8. ஸோ எவ்வளோ ஆட் பண்ணாலும் அதில் லாஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். கோ ஃபார் இட். 6 இங்கே இருக்குது டிவைடில், மேலே 8 இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட் வரதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் வேணால் வரலாம், சான்ஸ் இருக்குது. 6ஐயும் 18 எதில் கேன்சல் ஆகும்? ஒருவேளை இந்த முன்னாடி இருக்கிற ரிமைண்டர் நம்பருக்கு 1ங்கிற ரிமைண்டர் வந்துச்சுன்னா 18. கரெக்டாக? 18 6 3s are 18. லாஸ்ட் நம்பர் 3 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்? அடுத்து 8 6 are 48 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிமைண்டர் 4 வந்துச்சுன்னா 8 6 are 48. ஸோ 6 டேபிளில் 8ல் முடிகிறது ரெண்டே நம்பர். ஒன்று 6 3s are 18, இல்லை 8 6 are 48. ஒன்லி 2 பாசிபிள் சான்சஸ். ஒன்று ஆன்சர் லாஸ்ட் நம்பர் 3ஆக இருக்கும், இல்லை லாஸ்ட் நம்பர் 8ஆக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 2 3 எதுவுமே இல்லை, ஒன்லி 8 அப்படிங்கிற ஆப்ஷன் சம் நம்பர் இயில் மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் 128ல். ஸோ we can directly take an option as 128. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ரைட்? பிகாஸ் என்னோட சிம்பிளிஃபிகேஷன் வீடியோஸை பாருங்கள், அதில் வந்து இந்த லாஸ்ட் நம்பர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எய்தர் ஒருவேளை 3 இந்த இடத்துல 3 வந்துடுச்சு, என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ஷனில் 3 இருக்குது, ஒரு ஆப்ஷனில் 8 இருக்குது, என்ன மாதிரி கேசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கும் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுடலாம். ரைட்? பட் இப்போதைக்கு இந்த டேப்லோ காலத்துக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரைட்? we can go for sum number 3. ஆல்ரெடி 2 சம் பார்த்தாச்சு, இது 3rd சம். சரிங்களா? மொத்தம் இந்த டேப்லோ காலமில் 5 சம் இருக்குது. ஸோ இதில் 3 சம் போதும். பிகாஸ் அடுத்த 4th சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அ மினிமம் கம்பெனி சோல்டு. ஸோ நான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களால் மினிமம் கேல்குலேட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ரேஷியோ ஒரு ஆட் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ரைட்? ஸோ இந்த சமுக்கு வாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு பை கம்பெனி பி இன் 2008 is what percentage the total number of units sold by all the companies together in that year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்?
ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு பை கம்பெனி பி இன் 2008 இஸ் வாட் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தாலே வாட் பர்சன்டேஜ்னாலே சில பேர் பயந்துருவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் போல் வாட் பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கிறது பெரிய லென்த்தி ப்ரொசீஜர்ஸ். ஸோ நத்திங் இஸ் வாட் பர்சன்டேஜ் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு டிஏலையும் நான் சொல்ல போகிறேன் ஐஎஸ் இஸ் வாட் WHAT வாட் பர்சன்டேஜ் இப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் டிஏல 1 மார்க் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், நோ டவுட் இன் தட். பிகாஸ் இங்கே பாருங்களேன், இஸ் வாட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா, வாட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக 1 மார்க், அவ்வளோதான். என்ன சார் யூஸ் பண்ணலாம், எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100. இதுதான் இந்த ஃபார்முலா, ஒன்றும் கிடையாது. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் யாருக்கு பக்கத்தில் இருக்குது, ஒய்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் ஒய் போட்டுருங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மேலே போட்டுருங்க, இன்ட்டு 100, அவ்வளோதான். ஸோ சி இங்கே பாருங்கள், இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் யாருக்கு பக்கத்தில் இருக்குது, டோட்டல் கம்பெனிஸ். அப்போ டிவைடட் பையில் என்ன வரும், டோட்டல் கம்பெனிஸ். மேலே எக்ஸுக்கு என்ன வரும், சோல்டு பை கம்பெனி பி இன் 2008 பாருங்கள். ஸோ 2008 கம்பெனி பி, 2008 கம்பெனி பி எங்கே இருக்குன்னு பாருங்கள், கம்பெனி பி இங்கே இருக்குது. ஸோ 2008 எவ்வளோ இருக்குது, 85 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 85 டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை ஒய் இல்லையா, ஒய்ங்கிறது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பை ஆல் கம்பெனிஸ் டுகெதர் இன் தட் இயர். ஸோ அந்த இயரில் எல்லா கம்பெனிஸும் பண்ணது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இயர் எடுத்துங்க, 2008 மொத்த கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், வி கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி ஆட். 2008 100, 200, 300, 400, ரைட், 400. அப்புறம் என்ன வரும், டென்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ 80 + 40 120, 120 + 50 170. ஸோ 170 + 70 240, 240 + 20 260. சரிங்களா, 260. கோ ஃபார் டென்ஸ். டென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 + 3 8, 8 + 8 16, 16 + 4 20. சரிங்களா, 16 + 4 is 20. ஸோ 0 6 8 7 680 வருது, 680 இன்ட்டு என்ன சொல்லுவீங்க, 100. ஸோ ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100 இஸ் வாட் பர்சன்டேஜ்னால நீங்கள் 1 மார்க் கன்ஃபார்ம்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸு இங்கே கீழே என்ன வேல்யூ போடணும், ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நீங்கள் கீழே போடணும். மேலே போடுறது இஸ் வாட் பர்சன்டேஜுக்கு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதான் நீங்கள் போடணும். ஸோ 85 டிவைடட் பை 680 இன்ட்டு 100 வி கேன் கேன்சல், 0 0 நீங்கள் கேன்சல் பண்ணலாம். கரெக்டாக ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வி கேன் கெட் அன் ஆன்சர் இஸ் 12.5%. கேன்சல் பண்ணி பாருங்கள், ஆன்சர் இஸ் 12.5%. ரைட், ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ் வந்து இந்த டிஐயை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வந்து ரிமைனிங் டாபிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. பெட்டர் கான்சன்ட்ரேட் தீஸ் டிஐஸ். ஒரு பை சார்ட்ஸு, பார் சார்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா சார்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சார்ட்ஸும் என்னோடய யூடியூப் சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.